வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் காஞ்சி பருகிய இராணுவத்தினர் பரீட்சை முடியும் வரை தனது தாயின் மரணத்தை மறைத்து தந்தை தென்னிலங்கையில் பெரும் சோகம். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக வானிலையில் மாற்றம். இந்தியா இலங்கை படகு சேவை மீண்டும் காலவரையறையின்றி ஒத்திவைப்பு. முள்ளிவாய்க்கால் போர் உண்மையை மூடி மறைக்கும் சரத் வீரசேகர சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் அநாகரிக செயல். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்க உள்ள சர்வதேச பிரதிநிதி. ஓய்வு பெற்ற பின்னர் என்னையவரும் பார்க்க முடியாது. விராட் கோலியின் அறிவிப்பால் அதிர்ச்சியில். தொடர்பான விரிவான செய்திகள். 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டு தமிழின படுகொலை வாரம் மே 12 முதல் மே 18 வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்த பொதுமக்களுக்கு மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன் போதே வீதியில் பயணித்த இராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சிரட்டையில் பெற்று பருகியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் மகனின் சாதாரணதர பரீட்சை முடியும் வரை தனது தாயின் மரணத்தை மறைத்து தந்தையொருவர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 12ஆம் திகதி இந்த தாய் குடும்ப உறுப்பினர்களுடன் மதிய உணவுக்கு பின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளார். இதன்போது திடீரென ஏற்பட்ட இருமல் காரணமாக அவர் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த தாய் உயிரிழந்துள்ளார். தாய் இறந்தபோது அவரது மகனுக்கு காப்போது சாதாரண பரீட்சை முடிய இன்னும் 4 நாட்களே இருந்துள்ளன. தாயின் இறப்பை தாங்க முடியாமல் மகன் பரீட்சை எழுத மாட்டார் என்ற அச்சத்தில் தந்தை மற்றும் உறவினர்கள் மகனிடம் அதனை மறைத்துள்ளனர். எவ்வாறாயினும் மகனின் பரீட்சை நிறைவடைந்துள்ளதுடன் அதுவரை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த சடலம் நேற்று காலியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் பகுதிகளில் பெருமளவான மழை வீழ்ச்சி பல இடங்களிலும் பதிவாகியிருந்தது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களின் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை மீண்டும் காலவரையறையின்றி தாமதமாகியுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் இடையே மே 13 அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருந்த பயணிகள் படகு சேவை தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக தாமதமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் தொழில்நுட்ப குறைபாட்டின் தன்மை அமைச்சரால் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை சீரற்ற வானிலை காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் இந்தியா இலங்கை கடல்சார் ஒத்துழைப்பு முக்கிய அங்கமான சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது 3 முறை தாமதமானது. காங்கேசன்துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்கு இந்தியா 63.65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கியிருந்தது. இலங்கையின் வடபகுதியில் அமைந்துள்ள காங்கேசன் துறைமுகம் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து 104 கிலோமீட்டர் அதாவது 56 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 2009 முள்ளிவாய்க்கால் போரில் 7221 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பொய்யான தரவை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வெளியிட்டதுடன் போர்க்குற்ற ஆதாரங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பதிவு செய்துள்ளார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது
இறுதிப் போர் இடம்பெற்ற வேளை கிளிநொச்சி மாவட்ட முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்களின் பதிவில் 5,50,000 மக்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது. போர் முடிந்தபோது இராணுவத்தால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 3,75,000 பேர். மீதி மக்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் போரில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். யுத்தம் முடிந்த பின்னர் பல தரப்புகள் வேறுபட்ட எண்ணிக்கையில் கொல்லப்பட்ட மக்களின் தொகையை வெளியிட்டன. உதாரணமாக ஐநாவின் தரிஸ்மன் அறிக்கை 40,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. எனவே சரத் வீரசேகர பொய்யான தரவுகளை கூறி இறுதிப் போரில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை. அப்போரில் மிக குறைவாக விடுதலை புலிகள் உட்பட 7,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பொய் பித்தலாட்டம் போடுகின்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தளம் ஆனமடுவ கண்ணங்கர மாதிரி கல்லூரியில் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் குழு ஒன்று பாடசாலை மைதானத்தை சேதப்படுத்தியுள்ளதாக ஆனமடுவ காவல்துறையினர் தெரிவித்தனர். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய கண்ணங்கரா மாதிரி கல்லூரி மாணவர்கள் குழு ஒன்று பூத்தொட்டிகளை உடைத்து பாடசாலை மைதானத்தில் உள்ள வாழை மரங்களை வேரோடு பிடுங்கியும் கூரைகளை சேதப்படுத்தியும் உள்ளமை காவல்துறை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த மாணவர் குழு மிகவும் கீழ்த்தரமான முறையில் பாடசாலை வளாகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக ஏனைய மாணவர்களிடம் அதிபர் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் அதிபர் விமல் விஜயரத்ன சேதங்களை ஏற்படுத்திய மாணவர் குழுவை அடையாளம் கண்டு காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். மாணவர்களையும் அவர்களது பெற்றோரையும் ஆனமடுவ காவல் நிலையத்திற்கு அழைத்து பொறுப்பதிகாரி மாணவர்களினால் ஏற்படுத்தப்பட்ட அழிவுகள் தொடர்பான அனைத்தையும் மீண்டும் திருப்பிக் கொடுக்குமாறு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வருடம் கண்ணங்கரா கல்லூரியிலிருந்து ஏறக்குறைய 220 மாணவர்கள் பரீட்சையில் பங்கு பெற்றிருந்த நிலையில் அவர்களில் ஒரு சிலரே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் கண்ணங்கரா வித்தியாலயத்தின் பெயருக்கு இம்மாணவர்கள் களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக ஏனைய மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிவிக்கின்றனர். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கால்மர் நாட்டை வந்தடைந்துள்ளார். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகத்தினுடைய நேற்றைய விஜயமானது தெற்காசியாவிற்கான முதல் விஜயமாகும். இந்த நிலையில் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை நாட்டில் அவர் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்படுகின்றது. நாளை 18ஆம் திகதி இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் அவர் பங்கேற்க உள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தன்னை எவராலும் பார்க்க முடியாது என்று இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி கூறியுள்ளார். தனது ஓய்வு குறித்து விராட் கோலி தெரிவிக்கையில், ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும் என்ற பசியுடன் இருப்பதற்கான காரணம் மிகவும் எளிமையானது. ஒரு விளையாட்டு வீரராக எங்கள் அனைவருக்கும் ஓய்வு காலம் என்பது நிச்சயம். அதனால் நான் பின்னோக்கி வேலை செய்கின்றேன். எனது கிரிக்கெட் வாழ்க்கையில் இந்த நாளில் இப்படி விளையாடி இருக்கலாம் என்ற சிந்தனையுடன் ஓய்வு பெற வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் கடந்த கால கிரிக்கெட் குறித்து சிந்திக்க விருப்பமும் இல்லை. என் கிரிக்கெட் வாழ்வில் இதனை செய்திருக்கலாம் என்று பின்னாட்களில் வருத்தமடையக்கூடாது. ஒரு முறை ஓய்வை அறிவித்து விட்டால் கிரிக்கெட் களம் விட்டு வெளியேறினால் யாரும் என்னை பார்க்கவே முடியாது. அதனால் களத்தில் இருக்கும் வரை 100% உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதுதான் என்னை ஒவ்வொரு நாளும் ஓட வைக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.